friends, welcome to Vino Princess Pretty. நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்ங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स. ஓகே फ्रेंड्स, வாங்க இப்ப நம்ம சேனலுக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா கல்யாண வீடுகள்ல வைக்கிற ரசம். அந்த ரசத்தை நம்ம வீட்லயே இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். சோ நான் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா நான் வந்து ஒரு 15 பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை வந்து கூடவும் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 5-6 மிளகா எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மிளகாங்கிறதுனால நான் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் 2 மிளகா கூட சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இதை வந்து பிளைனாக வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம், ஆயிலெலாம் இல்லாமல். ஸோ எதுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது வந்து ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து இதை லைட்டாக வெறும் எண்ணெய்லாம் இல்லாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சிடாதீங்க. அப்புறம் ரொம்ப இது பண்ணாலும் வந்து நம்ம வதக்குனாலும் ரோஸ்ட் பண்ணாலும் என்ன ஆகிடும்னா மசாலா ஃப்ளேவர் மாதிரி மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக மட்டும் ரோஸ்ட் ஆனால் போதும். இது இப்போ ஆறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு இருக்குல்ல, நம்ம பூண்டு பற்கள் வந்து எடுத்து வச்சிருந்ததையும் இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணிக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட வேணாம், கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். லைட்டாக அந்த பூண்டுல லைட்டாக அந்த பற்களில் கருப்பாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம், போதும். இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே ஆற வச்சதோடய சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய் இருக்குல்ல, அந்த மிளகாயும் இதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே லைட் ரோஸ்ட் மட்டும்தான் பண்ணணும், ரொம்ப ஹெவியாக பண்ண வேணாம். பண்ணிட்டா ஃப்ளேவர் வந்து மாறிடும், அப்புறம் ரசம் வந்து டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் நான் இதையும் சேர்த்து இப்போ நல்லா எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சது அப்புறம் செஞ்சது எல்லாத்தையும் நல்லா இப்போ ஆற வச்சிடலாம். ஓகே, இப்போ ஆறிடுச்சு. நம்ம இதை மிக்ஸி கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து இப்போ நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கணும், குறைன்னு தான் இருக்கும். இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டு நைஸாக அரைச்சிட வேணாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் குறைன்னு இருந்தால் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை நல்லா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து 1 மந்த் வரைக்கும் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நான் வந்து 1 வீக் அளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ரசம் வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ரசம் வைக்க போகிறேன். ஸோ இந்த சைஸ்க்கு ஒரு தக்காளி பழமும் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதை நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தக்காளி பழம் அது தெரியக்கூடாது, நல்லா அந்த சாராக வந்திருக்கணும். மிக்சிலெலாம் அடிச்சிடாதீங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு புளிப்பு தேவையான அளவுக்கு புளி போட்டிருக்கேன். நீங்கள் புளி இன்னும் கூட சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி வச்சிருந்ததுலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன், அப்புறம் கொஞ்சமாக இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகு ஜீரகத்தூள்லாம் தனியாக எதுவும் போட போகிறது கிடையாது, நம்ம இதிலே போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணியில் வந்து அடி இதாகாமல் இருக்கிறதுக்காக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது தாளிப்புக்கு தேவையான பொருள்னால் நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவும் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் எடுத்திருக்கேன். பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும், ஏன்னா ரசத்துக்கு ஜாஸ்தி தேவைப்படாது. ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்துக்க பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ரசம் வந்து எப்படி இது பண்ணிக்குவோமோ அதே மாதிரி தான். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம், கொஞ்சம் கொதிச்சா போதும். ஸ்டார்டிங்கில் கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும்.
பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் ஆனதும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, 2 நிமிஷம் ஆனதும் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது சைட்லலாம் கொதிக்குது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நடுவில் கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரசம் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ அந்த மாதிரி கொதிச்சதுமே நான் எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். மேலே இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டேன். நம்ம கொத்தமல்லி தழை தூவினதும் தட்டு போட்டு உடனே மூடிடணும். ஏன்னா ரசத்தில் வந்து வாசம் வந்து போயிடுச்சுன்னா ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால் ரசத்தை உடனே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில்